ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசுக்குள்ளே ஒரு பாப்பாவுக்கு ஒரு காட்டன் ஃப்ராக் தைக்க போகிறோம். காட்டன் பீஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் பிட்டு எடுத்திருக்கேன். நானே தான் மேட்ச் பண்ணேன். சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்ட்டு தைச்சிருக்கேன் பாருங்கள். காட்டனுக்கு வந்து நான் வந்து லைனிங் வச்சேன். ஏன் லைனிங் வச்சேன்னா அப்படியே தைச்சிருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும், கொஞ்சம் ஸ்டெப்பாக இருக்கும். அது இல்லாமல் பாப்பா வேர் பண்ணும்போது பாப்பாவுக்கு வந்து சுருங்காது. நம்ம அப்படியே தைச்சினா ப்ளவுஸ் கொஞ்சம் சுருங்குது இல்லை நம்ம போடும் போது. அதேமாதிரி பாவாடை சட்டை தைக்கும் போது அதுக்கு லைனிங் கொடுத்து நம்ம தைச்சோன்னா சுருங்காமல் இருக்கும், போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது இல்லை, அதனால நான் பாப்பாவுக்கு ஃப்ராக் தைச்சிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா லாஸ்ட்டில் பாப்பா அந்த ஃப்ராக் வந்து வேர் பண்ணியிருப்பா. பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதேமாரி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிச்சிங் வேறு எதனா வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த டிச்சிங் போடுறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள். இல்லை எதனா தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நாங்கள் வந்து திருத்திக்கிறேன். எப்படின்னா அடுத்த வீடியோ போடும்போது அது வந்து சரி பண்ணிக்கிறேன். நான் சுற்றி தையல் அடிச்சுட்டு கழுத்து திருப்பிட்டு வந்து நம்ம நார்மலாக நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோம் பாருங்கள். லைனிங் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தான், வேறு எதுவுமே கிடையாது. பாப்பாவுக்கு வந்து நான் அளவு வந்து தோராயமாக தான் தைச்சேன். பாப்பா அளவு கொடுக்கல, பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, அதனால் அளவு எடுக்கலை. நான் தோராயமாக நானாக ஒரு அளவு வச்சு தைச்சேன். ஆனால் அது தைச்சது அந்த பாப்பாவுக்கு அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. லைட்டாக லூஸ் இருந்துச்சு, ஆனால் நான் அது பிடிச்சி தான் பாப்பாவுக்கு போட்டு நம்ம தைச்சிட்டு டாட் பிடிச்சிடுங்க. ஏன்னா ஃப்ளீட் வச்சுட்டு பார்த்து டாட் பிடிக்க முடியாது. டாட் பிடிச்சா வந்து பாப்பாவுக்கு அவ்வளோ லூஸ் தெரியாது, லூஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இது ஃப்ராக் தைச்சாலோ பட்டு பாவாடை சட்டை தைச்சாலோ எந்த ட்ரெஸ் தைச்சாலும் ஒரு ஷோல்டருக்கு நம்ம ப்ளவுஸில் பிடிக்கிற மாதிரி ஒரு 2.5-3 இன்ச்சுக்கு ஒரு டாட் பிடிச்சிடுங்க. இருக்கிறதுலே ஈஸி ஃப்ராக் தான். ஃப்ராக்கை விட ஈஸி வேறு எதுவுமே இல்லை. அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும் ஃப்ராகு. நான் கொஞ்ச நேரத்தில் தைச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு வீடியோ போட மொத்தம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா தச்சுன்னு இருக்கும்போதே கஸ்டமர் வந்துகிட்டே இருந்தாங்களா, அவங்கள அட்டன் பண்ணிவிட்டு நான் ஏஞ்சி தைக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது வந்து கிராஸ் கொடுத்தேன். பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேலே கழுத்துக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் கொடுத்து அதை வந்து திருப்பி வந்து கழுத்துக்கு டிசைன் கொடுத்துருந்தேன். ஆனால் சிம்பிளாக நல்லா இருந்துச்சு அந்த டிசைன். வந்து ரொம்பவும் ஒர்க்கு வேண்டாம். ஏன்னா நம்ம காட்டன் ஃப்ராக் தைக்கிறோம்ல, சுருங்கும். வந்து காட்டன் எப்படியா இருந்தாலும் காட்டன் சுருங்கும். அதனால் இதுக்கு வந்து நம்ம நிறைய டிசைன் ஒர்க்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். டிசைன் ஒர்க்கு ஸ்டோனோ லேஸோ வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது. வேறு எதனா சில்க்கு அது மாதிரி நைஸ் கிளாத்து வேறு ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் பாப்பாவுக்கு வந்து சிம்பிள் டிசைன் தான் கொடுத்துருந்தேனே. டிசைன் நல்லா இருக்கா பாருங்கள். அதுக்குள்ளே 2-3 பேர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, என்னால் அவ்வளோவும் தைக்க முடியல. நான் கொஞ்சம் சீக்கிரம் தைச்சிட்டேன், ஆனால் அது எடிட் பண்ணி போட தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு பாட்டி அம்மாவுக்கு ஒரு 4 ஈடு ப்ளவுஸ் பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. கொடுக்கும்போது அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் வந்து லூஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க பிள்ளைக்குது. அது அவங்களுக்கே தெரியாதான், போட்டு பார்க்காம கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 7 லைனிங் ப்ளவுஸ் நானும் தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க போட்டுட்டாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது, கழுத்து மட்டும் லைட்டாக லூஸ் இருக்குது அப்படின்னாங்க. வேறு எதனா லூஸ் இருந்தால் கூட பிடிச்சிடலாங்க. அந்த கழுத்து லைட்டாக லூஸ் வந்துடுச்சின்னும் போது ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. அசிங்கமாகவும் இருக்கக்கூடாது, அது பிடிச்ச மாதிரியும் தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2-3 ஈடு தைச்சி கொடுத்தேன். அப்புறமேட்டுக்கா ஊக்ஸ் கட்டி, பாப்பா தான் ஊக்ஸ் கட்டினா, அது எப்படியே 2 கொக்கி மட்டும் தையல் லூஸாக கட்டிட்டுக்கிறா. அதையும் அவங்க வந்து கரெக்டாக கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு அவங்களுக்கு அப்புறமேட்டுக்கா பிடிச்சி கொடுத்துட்டு, ஏன் பாட்டி இத்தனை எடுத்துகிட்டு வரீங்க, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க பாட்டி அப்படின்னும் போது, நான் தெரியாமல் கொடுத்துட்டோமா, அளவு ப்ளவுஸ் வந்து லூஸாக இருந்தது, நான் கவனிக்கலை, பார்த்தா எனக்கு உடம்பு குறைஞ்சிட்டு இருக்கும் போல இது அப்படின்னு சொன்னாங்க. சரி கொடுங்க பாட்டி, சரி பாட்டின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மட்டும் அந்த பாட்டி என்ன 4 ஈடு டார்ச்சர் பண்ணிடுச்சு. வயசான பாட்டிங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சா தான் எதுவுமே முடியல. வேறு யாருக்குன்னா தைச்சா கூட அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. பாட்டிங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முன் சைடு திருப்பிட்டேன், இது வந்து பேக் சைடு. அதே மாதிரி நம்ம முன் சைடு என்ன பண்ணமோ அதே மாதிரி பேக் சைடும் திருப்பி வேஸ்ட்டு கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு இதுலேயும் டாட் பிடிங்க.
முன் சைடும் டாட் பிடிக்கணும், பின் சைடும் டாட் பிடிக்கணும், 2 சைடுமே டாட் பிடிக்கணும். பிடிச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து லூஸ் கொடுக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இது பண்ணிவிட்டு வேஸ்ட்டு கிளாத்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அந்த ஃப்ளீட் வச்சு அடித்து ஃப்ளீட் வைக்கிறோம் பாருங்கள். அது வந்து லைனிங் வச்சு அதை வந்து வச்சுருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி ஃப்ராகு. அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. 2த்துக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த பிளாக் பூ அதில் வரவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் பிளாக் ஷர்ட் எடுத்துட்டேன் நான். ஆனால் வேர் பண்ணப்போ தைக்கும் போது எனக்கு என்னவோ கொஞ்சம் எப்படி இருக்குமோ, நாம் வந்து நாமளே எடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். தைச்சி போட்ட உடனே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 2 சைடுமே திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுன்னு வந்து நம்ம சுருக்கு வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பாட்டி அம்மா டென்ஷனில் நான் வேறு கொஞ்சம் லேட் பண்ணி தைச்சிட்டேங்க. கேமரா வேறு சரியாக உட்காராமல் போயிடுச்சு. ஆனாலும் அந்த பாட்டியம்மா காசெல்லாம் எதுவும் கொடுக்கலங்க. 2000 ரூபா கொடுக்கணும். என்கிட்ட சேரீயும் எடுத்துச்சு, ப்ளவுஸும் தைச்சிச்சு. ஆனால் தைச்சி உடனே கொடுக்கலன்னு மட்டும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஆனால் நான் தைச்சி கொடுத்த உடனே அவங்க காசே தரல. எனக்கு என்ன காசு வருமோ அதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி போங்க பாட்டி, டார்ச்சர்லாம் பண்ணாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அளவு ப்ளவுஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கிற அளவு ப்ளவுஸாக கொடுங்க பாட்டி. என்ன நிறைய வேலை வாங்காதீங்க பாட்டி, ஏன்னா எனக்கு ஒரு வேலை இல்லை, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சரிம்மா நான் தெரியாமல் கொடுத்துட்டேன், அடுத்த டைம் கொடுக்குறப்ப நான் நல்லா போட்டு பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அந்த பாட்டியம்மா. அப்பா பயங்கர பாட்டி. ஆனால் வயசான பாட்டிக்கு தாங்க ப்ளவுஸே தைக்க முடியல. நிறைய பசங்களுக்கு கூட ப்ளவுஸ் தைச்சிடலாம். ஃப்ளீட் வச்சாச்சு. ஃப்ளீட் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடும் போது உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பஃப்புன்னு தூக்கம் தண்ணியில் போடும் போது நல்லாயிருக்கும். நான் வந்து சைடு வந்து அடிக்கலை. ஏன் சைடு அடிக்கலைன்னா நம்ம வந்து சைடு 2மே நம்ம தையல் அடிக்க தான் போகிறோம். சும்மா அந்த தையலையும் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு தைச்சி கொடுத்தலான்ற மைண்ட்லேயே நான் தைச்சிட்டேன். அதனால் தையல் வேஸ்ட் பண்ணல. நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது நம்ம தையல் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளீட் வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. துணி கம்மியாக தான் இருந்துச்சு, அதிகம்லாம் இல்லை. இது வந்து ப்ளவுஸ் பீட்டு மேலே அந்த இப்போ ஃப்ளீட் வைக்கிற பாருங்க, அது வந்து 1 மீட்ரு எடுத்தேன். சட்டை வந்து ஆனால் 80 எடுத்தேன். 80லே பாதி கொஞ்சம் மீந்துடுச்சு. வேறு எதனா டிசைன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஃப்ளீட் வைக்கலாம் அப்படின்னா ஃப்ளீட் வச்ச பார்த்து என்ன ஆச்சுன்னா கரெக்டாக தான் இருந்துச்சு அந்த பாப்பாவுக்கு. ஏன்னா நம்ம வந்து 3 வயசு பாப்பா தான் இருக்கும். 3 வயசு 2.5 வயசு 3 வயசு கரெக்டாக இருக்கும் அந்த பாப்பாவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் 4 வயசு பாப்பா வரைக்குமே இது போடலாம். அந்த அளவுக்கு வந்து இறக்கமும் இருந்துச்சு, அந்த பாப்பாவுக்கு லூஸும் இருந்துச்சு. பாப்பா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவே அது மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் தையல் விட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு அது கொஞ்சம் பிரித்து திரும்ப ஃப்ளீட் வச்சேங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. சுருக்க வச்ச உடனே அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கழுத்து வந்து நம்ம சிம்பிள் டிசைன் கொடுத்தோம் அந்த காட்டனுக்கு. அதே மாதிரி நல்லாயிருக்கு. இது வந்து எதுக்குன்னா நம்ம இடுப்பில் வந்து நாட் மாதிரி வச்சு கட்டுறோம் பாருங்கள், லூஸ் இல்லாமல். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே லூஸ் விழும். ஏன்னா குழந்தைங்க ட்ரெஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அவங்க போடுவாங்க. ரொம்ப ஃபிட்டாக டைட்டாக இருந்தால் போட மாட்டாங்க, அழுவாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா இது மாதிரி நாட் மாதிரி அடித்து திருப்பி இடுப்பில் 2 பக்கமும் வச்சுருங்க. ஜாயின் பண்ணுறப்ப வச்சுட்டா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து லூஸ் இல்லாமல் இஸ்து பிடிச்சி கட்டிக்கலாம். நம்ம பிடிக்க வேண்டாம், டைலர் கடைக்கு அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அப்படியே இஸ்து பிடிச்சி நம்ம வந்து பிடிச்சிக்கலாம், பின்னாடி கட்டிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக அடித்து நான் சைக்கிள் கம்பி வச்சு நான் திருப்பிக்குவேன். எப்பயுமே நான் டாட் மெலிசாக அடித்தா கூட சைக்கிள் கம்பி வச்சு மட்டும்தான் திருப்புவேன். ஏன்னா கம்பி கொஞ்சம் மெலிசாக இருக்குல்ல, அதனால் திருப்பத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அந்த நுனியில் வந்து ஓண்டு தையல் விட்டுச்சு. திரும்ப நம்மளால் பிரித்து அடிக்க முடியல நீட்டு. ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ராகுக்கு தானே தைக்கிறோம், அதனால் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அப்படியே தையல் அடித்து வச்சுருக்கேன். இது வந்து காட்டன் ஃப்ராகு. நான் வந்து வேறு டிசைனில் ஒரு ஃப்ராக் சிம்பிளாக நம்ம டைலரிங் கற்றுக்கிறப்ப நம்மளுக்கு முதல்ல இது மாதிரி இதெல்லாம் டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
நான் பொறுமையாக தைச்சிருந்தா இன்னும் வேறு எதனா டிசைன் வச்சுருக்கலாம். நான் பொறுமையாலாம் இதை தைக்கல. கொஞ்சம் அவசரமாக தான் தைச்சேன். டைம் வேறு ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவசரமாக தான் நான் இதை தைச்சேன். ஆனால் லாஸ்ட்டு ஃபினிஷிங் பாருங்கள் பக்காவாக இருக்குது. இதில் ஒன்று கழுத்துக்கு மட்டும் நான் நாட் வைக்கல. லைனிங் கொடுத்தா மட்டும்தாங்க இது போட முடியும். திரும்பவும் சொல்கிறேன், லைனிங் இல்லாமல் போட்டால் லூஸ் ஆகிடும், சுருங்கிடும். ஒரு 2 டைம் 3 டைம் போட்டால் மட்டும்தான் சுருங்காமல் இருக்கும். சுருங்கிடும் இது வந்து. எல்லாருமே ஃப்ராக் தைக்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய பாப்பாங்களுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பாப்பாங்களுக்கு தைச்சி பாருங்கள். குட்டி பாப்பாங்களுக்கு தைக்கும் போது வந்து நம்மளுக்கு ரொம்ப லாங்காக போகாது, ஷார்ட்டாக முடிச்சிடலான்னும் போது வந்து ஈஸியாக இருக்கும், புரியும். ரொம்ப லாங்காக தைக்கும் போது வந்து நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும், புரியாது. இது வந்து நான் கைக்கு வந்து கை வைக்கல, ஷோல்டர் அக்குள் பீஸுக்கு வந்து கை வைக்காமல் என்ன பண்ணேன்னா அப்படியே அந்த துணி வச்சு திருப்பிட்டேன். கேமரா கொஞ்சம் கீழே விழுந்துச்சுங்க, அதனால் கேமரா மாறிடுச்சு. ஆனால் இந்த ஒரு டிச்சிங் வேலை பார்த்துக்கின்னு இந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சரி உங்களுக்கு ஏன்னா யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இது வந்து கட்டிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் கட்டிங் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் போடலை. டிச்சிங் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் போடுறேன் அது எப்படி கட் பண்ணேன் அப்படின்றத. அப்படியே நான் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. பாப்பாக்கா இருக்கவே கழுத்து வந்து 3.5-4 இன்ச்சு தான் நான் எடுத்தேன். ரொம்ப இறக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்குளும் அதே மாதிரி தாங்க நான் எடுத்தேன். உள்பக்கம் வச்சு மேலே திருப்பிக்கோங்க. உள்பக்கம் வச்சு மேலே திருப்பும் போது வந்து நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து நம்ம கழுத்துக்கு கொடுத்துக்கிற டிசைன் மேலே வரும். அப்படியே மேலே வரும்போது நல்லாயிருக்கும். அதே பாருங்க, அப்படி தான் திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பி தையல் அடிச்சுட்டு திரும்ப பக்கத்தில் ஒரு தையல் போடுங்க. அந்த ஒரே தையலோட விட்டுறாதீங்க. அந்த ஒரே தையலோட விட்டால் கையில் வந்து தூக்கிக்கின்னு இருக்கும், நல்லா இருக்காது. இன்னொரு தையலும் அடிங்க. அது மாதிரி டபுள் தையல் அடிங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுல கேமரா நம்மளுக்கு எப்படிலாம் சதி பண்ணுதுங்க. அந்த ஸ்டாண்டு கீழே விழுந்துருச்சுங்க. நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்து வச்சு தைச்சேன். ஆனால் பார்த்தா கேமராவுடைய போஸ் மாறிட்டு இருக்குது. உங்களுக்கு இது சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் தெரியும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அடுத்த டைம் இதே மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன். எல்லாம் முடிச்சிட்ட உடனே தான் நான் கை வந்து தைச்சேங்க. கைன்ற கீழே நம்ம ட்ரெஸ்ஸோடைய கீழ் பகுதி வந்து மடித்து தைச்சேன். ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கோங்க. அந்த 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு 2த்தையும் வச்சு நான் சரியாக இருக்கான்னு பார்த்தேன். சரியாக இருக்கும்போது பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, பேக் சைடு மட்டும் ஒரு 2 இன்ச்சு இறக்கம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா அந்த இறக்கத்தை திரும்ப கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு திரும்பவும் மடக்கி வச்சு நான் தைச்சேங்க. மடக்கி வச்சு தைச்சிட்டு இப்போ வந்து கையோடைய சைடு அடிக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. அந்த சைடு அடிக்கும் போது அந்த நம்ம நாட் அது வந்து உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா திரும்ப தைச்சிட்டு வச்சா நல்லா இருக்காது ஃபினிஷிங். ஏன்னா நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட தெரியாது. நான் வந்து இப்போ 4 பீஸுமே ஒன்றா வச்சு இப்போ ஜாயின் பண்ணிட்டேங்க. அப்போ வந்து 2 பீஸாக ஜாயின் பண்ணலை, 4மே ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஏன்னா பாப்பா குட்டி பாப்பா, அவளுக்கு எதுக்கு வேஸ்ட்டு பீஸு. நம்ம ஏற்கனவே அடித்ததே வந்து கரெக்டாக லூஸ் கொடுத்து தான் அடிச்சிருக்கோம். அப்படின்னும் போது தைச்சிட்டு நான் வேஸ்ட்டு பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அதேமாரி இந்த சைடு நம்ம ஒரே அளவு வச்சுக்கோங்க. அந்த பக்கம் என்ன கை அளவு எடுத்தோமோ அதே கையளவு வந்து இந்த பக்கமும் திருப்பி வச்சுக்கோங்க. பாப்பா ஒல்லியாக இருக்கிறதால எப்படியா இருந்தாலும் ட்ரெஸ்ஸு லூஸ் இருக்குங்க. 2 பக்கமும் அந்த நாட்டு ஒரே அளவாக வச்சுக்கோங்க. அதை பார்க்குறேன் பாருங்கள். அந்த பக்கம் நாட்டு எங்கே இருக்கோ அதேமாதிரி இந்த பக்கம் நாட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா ஈடிந்தாத்தியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஆனால் வந்து கரெக்டாக தாங்க இருக்குது, கரெக்டாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு. அதே மாதிரி திருப்பிட்டு 2 பக்கமும் திருப்பிட்டு வேஸ்ட்டு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஓவர்லாக் போட்டுக்கோங்க. ஆனால் நான் ஓவர்லாக் போடலை, ஓவர்லாக் போட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ஃப்ராக் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.